வரைக்கும் சொல்லுங்க நீங்க பரவாயில்ல. ஒன்றும் பிரச்சனை டெவலப் இல்லைல்ல. தான். ஒரு ஓகே. ஆக்சுவலா எனக்கு இது கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முதல் முறையா இப்படி நான் கேட்கிறேன். என்னோட கதையை வாசிச்சுட்டு ஒரு 5 பேர் பேசுறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் கேட்டேன். 5 பேருமே பெண்கள் பேசினது வந்து ரொம்ப சந்தோஷம். நாகேந்திரன் சாருமே வந்து அனுராதா அவங்களுடைய இதை வாசிச்சாங்க இல்லையா? ஸோ இதுல வந்து அனுராதா மேடம் வந்து வெறும் கதையுடைய அந்த இது சொன்னாங்க. மற்றவங்களாம் கதையை கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து ஆஹ் 3 கதைகள் நாடக பாணியிலான கதைகள், 2 வந்து அது அல்லாதது. அதனால அங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல மஞ்சுளால இருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். அது ரொம்ப ஒரு இன்னசென்டான ஒரு கதை, ஒரு ஏஜ் ஆஃப் கம்மிங் ஆஃப் ஏஜ் கதை அது. சோ அது அதே மாதிரி ஒரு இன்னசென்ஸோட அவங்க அதை படிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல வந்து ஒரு அவங்க அது எனக்கு தெரியல அது என்னதுன்னு, எனக்கு கூட அது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சின்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு சும்மா சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எப்பயுமே வந்து ஒரு அம்மா பொண்ணு இது ரெண்டுத்துக்கு இடையில ஒரு சின்ன முள் இருந்துகிட்டே இருக்கும். அதே ஆனா பேத்திக்கும் பாட்டிக்கும் இருக்காது, வாய்ப்பு இல்ல. ஆனா அம்மாக்கும் பெண்ணுக்கும் ஒரு முள் இருக்கும். ஏன்னா பெண்ணுடைய அந்த ஏஜ் கம்மிங் அந்த ஏஜ் அட்டன் பண்றதுன்றது ஆம், அம்மா தன்னுடைய முதுமையை உணரக்கூடிய ஒரு சின்ன பாயிண்ட் அப்படின்றது மேபி அதுவா இருக்கலாம். பட் அதுக்காக அவ ஆக்சுவலா அந்த கதையில வெறும் ஆதங்கப்படுறதோ எதுவும் இல்ல. பட் புரிஞ்சுக்கிறதுன்றது ஒண்ணு இருக்குல்ல. சோ அது நிகழ்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப நல்லா சொன்னாங்க மஞ்சுளா. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ராஜமுனி கதை பத்தி இந்திரா அவங்க வந்து ரொம்ப எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பேஷனட்டா சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு சும்மா கடமைக்கெல்லாம் இல்லாம ரொம்ப ஆழ்ந்து படிச்சு அதுல ஒவ்வொரு வரியுமே அவ்வளவு ஞாபகம் வச்சிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதெல்லாம் கேட்கும்போது. ராஜமணிலையும் அவ்வளோ டீட்டெயிலா எல்லா பக்கமும் அவங்க ஒரு இடத்த கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வந்து எல்லா பக்கமும் சொன்ன மாதிரி ஒரு இது இருந்துச்சு இந்திரா மேடம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதுல வந்து எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. அது என்னன்னா, நாம வந்து ஒரு இந்த உலகத்துல ஏதோ ஒண்ணு ஆஸ்பயர் பண்றோம். ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஏதோ ஏதோ ஒண்ணு பிஹெச்டி பண்ணணும்னோ இல்ல ஏதோ இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும், இவ்வளவு பணம் சம்பாதிக்கணுமோ ஏதோ ஒண்ணு அச்சீவ் பண்றோம். இந்த உலகத்துல இருந்துகிட்டு நம்ம அதை இது பண்றோம். இவன் இந்திரா மேடம் வந்து அந்த ஏக்கம் புரிஞ்சுது. அவங்க வந்து ஒருவேளை அவன் இருந்தானா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு இப்படி நம்ம எல்லாம் நினைக்கிறோம். ஆனா இந்த உலகம்ன்றது நம்ம பாக்குற இந்த ரியாலிட்டியை தாண்டி வேற இருக்கா அப்படின்றது. ஏன்னா சித்தர்களை பத்தி சொல்றாங்க, வேற வேற பிரபஞ்சங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எப்பயுமே சின்ன வயசுல ஒரு 10வது படிக்கும்போது ஆங்கிலத்துல ராபர்ட் ஃப்ரோஸ்ட்னு ஒரு போயட்ட அவர் வந்து டூ ரோட்ஸ் டைவர்ஜ்ட் இன் எல்லோவுட் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 2 பாதை பிரியிற இடத்துல நான் ஒரு பாதையை தான் தேர்ந்தெடுக்க முடியும், இன்னொரு பாதையை என்னால தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்னு அவர் ரொம்ப தவிப்போட சொல்றாரு. ஏன்னா நம்ம எப்பயுமே நம்ம வாழ்க்கையில எப்பயுமே ஏதாவது ஒரு ஒரு தருணத்துல நமக்கு எந்த பாதையை சூஸ் பண்ணணும்னு ஏதோ ஒண்ணு நமக்கு வந்து கேட்கற மாதிரி இருக்கும். அதுல அந்த பாதையை சூஸ் பண்ணிட்டோம்னா ரிட்டர்ன் பேக்கே கிடையாது. அந்த பாதையை நோக்கி தான் நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படிதான் நம்ம வாழ்க்கையில. அப்போ நம்ம தேர்ந்தெடுக்காததுனாலயே இன்னொரு பாதை மறைஞ்சிருதா அப்படின்ற கேள்வி எனக்கு இருந்தது. அது மட்டும் இல்ல, வேற பாசிபிலிட்டிஸும் இருக்கு. நம்ம வாழ்க்கை வந்து வெவ்வேறு வகையில நிகழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு திரும்பி பார்த்தோம்னா எந்தெந்த தருணங்கள் அப்படியானவை, எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம்னு கனவுகள்ல நம்ம வாழ்வோம். இப்படி பல பேரலல் வேர்ல்ட் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அப்போ அப்புறம் நாம உயர்வா நினைக்கிற எல்லா விஷயமுமே நிஜமாவே உயர்வான விஷயம் தானா? இல்ல இந்த உலகத்துல நாம நினைக்கிற அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டா நம்ம மகிழ்ச்சி ஆயிடுவோமா இப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கு. அதெல்லாத்தையும் அதுல அட்டன் பண்ணி பாத்திருக்கேன்னு சொல்லலாம். அத வெவ்வேறு வகையில அது வாசிச்சு பார்க்கலாம். சும்மா அதை மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். மத்த எல்லாத்தையுமே இந்திரா மேடம் வந்து கவர் பண்ணிட்டாங்க. சோ ராஜமணி பிஹெச்டி ஆகி அவன் ஒரு டாக்டர் ஆறது மட்டும் இல்ல, ஆஹ் அவன் எடுத்திருந்த பாத் கூட ஒரு இன்னொரு ஹைட்டான பாத் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் வேற வேற பாத்ஸ் கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அது ஒன் அமங் த பாசிபிலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். அது பத்தி சொல்ல நினைச்சேன். அப்புறம் மிச்ச 3 எல்லாமே வந்து நாடக பாணியிலான ஒரு அது ஏன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா 2022ல வந்து ஜெயமோகன் வந்து தமிழ் விக்கின்னு ஒரு கலைக்களஞ்சிய பணிய ஆரம்பிச்சாரு. அதுல வந்து முதல்ல அவர் ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் வந்து எழுத்தாளர்களை தொகுக்கணும் அப்படின்றதான். ஏன்னா அது வந்து தமிழ் விக்கிபீடியால சாத்தியமாகல. அதனால தமிழ் விக்கில எழுத்தாளர்களை தொகுத்துறணும்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிச்சிருந்தாரு. அது அப்படியே வளர்ந்தது. அறிஞர்கள், அப்புறம் நாடக ஆய்வாளர்கள், கலைஞர்கள், இவங்க எல்லாத்தையும் பதிவுகள் போட ஆரம்பிச்சோம். தத்துவம், கலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதோடைய விஸ்தீரணம் விரிஞ்சுகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட கலை பண்பாடு சார்ந்த மிகப்பெரிய ஒரு ஆவணமாக்கலாம் இன்னும் ஒரு 10 வருஷத்துல அது உருவாகி வரும்னு நினைக்கிறேன். பல்வேறு நாடுகள்ல இருந்து அதை வந்து அதுல பணிபுரிய அதுல விதுறாங்க. அதுல நான் ஒரு பர்சன், அவ்வளவுதான்.
அப்போ வந்து எனக்கு ஜெயமோகன் வந்து எனக்கு ஆஹ் பேராசிரியர் மௌனகுரு ஐயாவுடைய பழையதும் புதியதும் ஒரு புத்தகத்தை கொடுத்து இது வந்து பதிவு போட சொன்னாரு. அதுல வந்து நிறைய அண்ணாவிமார்கள், அதாவது நாடக ஆளுமைகள், அவர் வந்து என்ன பண்றாரு, ஏன்னா இலங்கையில பெரிய போர் சூழல், அப்போ கலைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாம். அவர் வந்து அந்த போருக்கு அப்புறம் ஒரு இடத்துக்குமா போய் அந்த கலைஞர்களை ஆவணப்படுத்துறது செஞ்சிருந்தாரு. அதை பத்தின புத்தகம் அது. ரொம்ப ரொம்ப ஒரு புனைவுக்கு இணையான புத்தகம் அது. அது பார்க்கும்போது 12 அண்ணாவிமார் இருந்தாங்க. அப்புறம் அதுலயே நான் தேடி வேற கலை தொகுத்தல் பண்ணி செல்லையா மெட்ராஸ் மயில் அப்படின்னு ஒரு ஆளுமை வந்து ஒரு நாடக கலைஞர்களை தொகுத்த இன்னொரு புத்தகத்தை கண்டுபிடிச்சேன். அப்ப எனக்கு ஒரு கொஸ்டின் வந்தது, நம்மளோடதுலயும் நாடக கலைஞர்கள் இருக்காங்களே, அதை வந்து பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அப்படி ஆரம்பிச்சதான் சங்கரதாஸ் சுவாமிகள்ல இருந்து நமக்கு வந்து ஒரு நாடக மரபு இருக்கு, நவீன நாடக மரபுன்னு சொல்லிட்டு. முன்னாடி இருந்து நமக்கு கூத்து எல்லாருக்குமே ஒரு மரபு இருந்தாலும் சங்கரதாஸ் சுவாமிகள் தான் நாடகத்துடைய தந்தை. அங்க இருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய மரபு. அதுல வந்து நிறைய ஆளுமைகளை தெரிஞ்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட அந்த கனவு உலகத்திலே வாழ்ந்தேன்னு சொல்லலாம். தமிழ்விக்கி வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு நான் கிட்டத்தட்ட பேரலா கனவுல வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை வந்து தமிழ்விக்கி எனக்கு கலைக்களஞ்சிய பணி கொடுத்ததுன்னு சொல்லலாம். அங்கதான் நான் வந்து நிறைய பேரை கண்டடைறேன். அதுல எனக்கு ரொம்ப தாக்கிய ஆளுமைகளை பத்தி நான் கொஞ்சம் புனைவு உலகளை செஞ்சு பாக்குறேன். ஏன்னா அங்க வந்து வேற இன்ஃபர்மேஷனே இல்ல. உதாரணமாக டிராமா குயின் பாலாமணி வந்து ஒரு உண்மையாவே வாழ்ந்த, இவங்க சொன்ன மாதிரி மேடம் ரேவதி சொன்ன மாதிரி அவங்க ஆமா உண்மையா வாழ்ந்த ஒரு பர்சன். அவங்க வந்து 19ஆம் நூற்றாண்டுல இறுதியில 20ஆம் நூற்றாண்டுல ஆரம்ப காலகட்டத்துல அவங்க வாழ்ந்திருக்காங்க. தேவதாசி மரபை சார்ந்தவங்க. 70 பெண்கள் கொண்ட பாலாமணி நாடக குழு அப்படின்னு ஒரு குழு, வெறும் பெண்கள் மட்டுமே கொண்ட நாடக கம்பெனி நடத்தினாங்க கும்பகோணத்துல. ஆக்சுவலா சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து எப்படின்னா ஒரு ஒழுக்கவாதி, தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் தான் சொல்லுவாங்க. அப்புறம் பெண்களை அவர் அலோவ் பண்ணவே மாட்டாரு தன்னோட ட்ரூப்ல. பெண்கள் இருக்கிறது வந்து பெண்கள் இருக்கிறதுன்றது வந்து ஒழுக்க குறைபாடு, ஒரு வேலை வர வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெண்களை சேர்த்துக்கவே இல்லை குழுக்கள்ல. பெரும்பாலும் ராஜ்பாட் தான் இருக்கிறதுலயே நாடகத்துல வந்து ஹைட்டான ஒரு இது. ஸ்திரீ பாட்லாம் செகண்டரி தான். மோஸ்ட்லி ஸ்திரீ பாட் அப்படின்னு நடிக்கிறவங்க வந்து ஆண்கள் தான் பெண் வேடம் போட்டு நடிக்கக்கூடிய அந்த சூழல்ல ஒரு பெண் வந்து அந்த இடத்துல ஒரு பெரும் ஆழ்மையை செலுத்தி பெரும் புகழ் பெற்றாங்கன்றது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. இந்திரா பார்த்தசாரதி அவங்கள பத்தின ஒரு சின்ன குறிப்புகளை கட்டுரை எல்லாம் எழுதியிருக்காரு. அவங்க வீடு பத்தி இதை பத்தி எல்லாம் ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் அங்கங்க கிடைக்குது. இவங்களுடைய நாடகத்தை பாக்குறதுக்காகவே திருச்சியில இருந்து கும்பகோணத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் பாலாமணி சூப்பர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதா இருந்தது. இதுல இந்த தாரா சசங்கம் பத்தி சொன்னது, தாரா சசங்கத்துல அவங்க வந்து அப்படி நடிச்சது இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதாவது நிர்வாணமா நடிச்சதா சொல்றாங்க. உண்மை இல்ல, சாட்டின் ரூபன் அந்த துணி போட்டு ஒரு கணம் அந்த மாதிரி. அது வந்து தாரா சசங்கம் அப்படின்ற ஒரு புராண கதையுடைய ஒரு சின்ன பார்ட் தான் அது. ஸோ ஆக்சுவலா எனக்கு எது ரொம்ப ஃபேசினேட் ஆச்சுன்னா, தாரா சசங்கத்தை பேன் பண்ணிட்டாங்க 1944. அது வந்து ஒழுக்கக்கேடான நாடகம்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. ஆனா புகழின் உச்சியில இருந்தாங்க. அந்த அண்ணாச்சி எல்லாம் வந்து ரியல் கேரக்டர் தான். டி.கே. சண்முகம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் தெரியும், நாடகத்துடைய மிக முக்கியமான ஒரு ஆள். டி.கே. சகோதரர்கள்னு சொல்லுவாங்க, அவர்ல ஒரு மிக முக்கியமான ஆளு அவங்க எல்லாம். சோ அவங்களுடைய கம்பெனி சுவாமிகளுடைய டெத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனியை மீட்டெடுத்ததுல பாலாமணியுடைய ஸ்பெஷல் நாடகம் ஒரு முக்கியமான பங்குன்ற ஒரு சின்ன வரலாற்று செய்தி வந்து எனது நாடக வாழ்க்கைன்னு டி.கே. சண்முகமையாவோட புக்ல இருந்துச்சு. அதுல உந்தப்பட்டுதான் இதை எழுதினேன். ஏன்னா பாலாமணிய வரலாற்று பெரிய அளவுக்கு ஹைட்டா காமிக்கல. தீஜா வந்து ஆடைன்னு ஒரு கதையை எழுதியிருக்காரு, நீங்க படிச்சு பார்க்கலாம். அதுல வந்து பாலாமணி வந்து கொஞ்சம் லோவரா தான் சித்தரிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா நான் அப்போ அதை படிக்கல. பட் எனக்கு வந்து ஒரு பெண்ணா இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு பெரும் ஆளுமை அங்க வாழ்ந்திருக்காங்க, எப்படி இதா இருந்திருப்பாங்க. அவங்க கல்யாணமே செஞ்சுக்கல, ஆனா அந்த 70 பெண்கள் கைம்பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல கலையிலையும் இலக்கியத்திலையும் மிக முக்கியமா ஆதிக்கம் செலுத்தினவங்க வந்து பிராமணர்களும் இசை வேளாளர்களும் தான். குறிப்பா பிராமணர்கள கைம்பெண்கள், ஏன்னா அவங்களாம் ரொம்ப கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாங்க. சோ குறிப்பா பிராமணர்கள்ல கைம்பெண்கள், இசைவாளர்களுக்கு, சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு இவங்க பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. சோ இது என்ன ரொம்ப ஃபேசினேட் பண்ணுச்சு. அதுல இருந்து பிறந்ததான் டிராமா குயின். அதை பத்தி ஒரு குறுநாவல் எழுதணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அதுல. அப்புறம் தூசி வந்து ஆண்டி சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருந்தாரு. அது நீங்க இந்த பேர்கள்லாம் நீங்க தமிழ் விக்கில சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஒரு பெரிய சித்திரம் கிடைக்கும். ஆண்டி சுப்பிரமணியம் வந்து பெரிய நாடக கலைஞர். அவர் டி.கே. சண்முகம் அந்த பீரியட்ல இருந்த ஒரு பெரிய நாடக கலைஞர். அவர் தன்னுடைய 60
வயதுல வந்து எல்லாம் முடிச்சிட்டு ஒரு நாடக கலைக்களஞ்சியம் தொகுக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லா அறிஞர்களும் தங்களுடைய இறுதி காலத்துல தான் தான் கத்துக்கிட்ட எல்லாமே எல்லாமே ஆவணப்படுத்தணும்ன்ற தாட் வந்து வந்துரும் ஆக்சுவலா. சோ அப்படி தன்னுடைய ஆளுமையை யூஸ் பண்ணி நிறைய 20 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் வந்து அந்த நாடக கலைக்களஞ்சியத்தை உருவாக்கிடுறாரு. ஆனா அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக சென்னை கல்லூரியில கொடுக்கும் பொழுது அதை தொலைச்சிடுறாங்க. அப்ப அவர்கிட்ட வந்து சொல்றாங்க இது தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது, சரி பரவாயில்ல இன்னொரு 20 வருஷம் இருந்தா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற அந்த இதுல வந்து என்னால அது இமோஷன் இது பண்ண முடியல. சோ எவ்வளவு பேரால நம்ம வந்து இந்த எவ்வளவு பேருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. ஆக்சுவலா நிறைய பேர் நம்ம இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கோம். பட் மேல ஒரு லேயர் ஆஃப் பீப்புள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த விஷயங்களை பண்ணிட்டே இருக்காங்களே அப்படின்றது மேல ஒரு இது. தூசியை பத்தி அவங்க எண்ட்ல சொல்லும் போது ரொம்ப நல்லா சொன்னாங்க மீனாட்சி. தூசி வந்து கிட்டத்தட்ட மிக நல்லது கெட்டது எல்லாமே இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் விட்டானா எல்லாத்துலயும் தூசி படிஞ்சிரும். அப்படி ஆனா எவ்வளவு தூசி படிஞ்சாலும் நாம மீண்டும் மீண்டும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கும் வரலாற்று முழுவதும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான கலைக்களஞ்சியங்களா இருக்கட்டும், நம்மளுடைய நம்ம சமூகத்துக்கு தேவையான அறிவுச்சேகரங்களா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு. வஞ்சி வந்து எனக்கு நாடக பாணில அது தானா உருவானது. கூத்து குறிப்பா. ஏன்னா நான் வந்து அந்த மெட்ராஸ் செல்லையா மெட்ராஸ் மெயில் வந்து பெரிய நிறைய கூத்து கலைஞர்களை பத்தி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பழனி நம்ம இதுல வந்து அந்த மாதிரியான நாடக கலைஞர்களை வந்து தொகுத்திருக்கிறாரு. சோ அதுல அந்த அந்த அப்புறம் இப்போ எனக்கு அது வழியா நான் வந்து புரிசை கண்ணப்ப சம்பந்தன் அப்புறம் அவங்களுடைய பொண்ணு கௌரி இந்த மாதிரி நானும் என்னுடைய நண்பன் ஜெயராமும் அவங்கள பேட்டி எல்லாம் எடுத்தோம். சோ அப்புறம் ஹன்னா புருயினேன்னு ஒருத்தவங்க இருக்காங்க நெதர்லாண்ட்ல இருந்து இங்க கூத்து மேல விருப்பப்பட்டு இங்கே இப்ப இருக்கிறவங்க. கட்டை கூத்து ராஜகோபாலன் அவருடைய மனைவி அவங்க. சோ இப்படி ஒரு பெரிய அது மண்டையில இருக்கிறதுனால அந்த மேபி பாணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இதெல்லாம். பட் வஞ்சி வந்து நான் எதனால உந்தப்பட்டு எழுதுனேன்னா சூர்பனகன்ற ஒரு ஆளுமை உந்தப்பட்டு எழுதினதுதான். ஏன்னா ராமனையும் லக்ஷ்மணையும் கம்பர் வந்து அப்படி ஹைட்ல வச்சிருப்பாரு எல்லா இடத்துலயும். ஆனா ஒரு இடத்துல ராமனையும் லக்ஷ்மணனையும் கீழே இறக்குனாருன்னா அது சூர்பனகையுடைய படலத்துல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வஞ்சின்றது வந்து வஞ்ச மகள்னு சொல்றாங்க. அது வந்து ஆக்சுவலா ஒரு வஞ்சிக்கப்பட்டவளாதான் நான் அதுல பார்த்தேன். ஏன் ராமன் இப்படி பண்ணிருக்கலாமே அப்படி ஏன்னா இவன் தான் எல்லா வகையிலயும் த பெஸ்ட் பர்சன் தானே, கடவுள் தானே, ஏன் அவன் வந்து சூர்பனகை இப்படி பண்ணுவாங்க, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அப்படி விட்டுருக்கலாமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு அந்த இடம் இருக்கும் ஆக்சுவலா. பட் ஒரு பொண்ணு ராமனா இருந்தாலும் சரி லக்ஷ்மணா இருந்தாலும் சரி அவ்வளவு பெரிய அழகனா இருந்தாலும் சரி அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டோட திரும்பி பார்க்க தேவையில்லை அப்படின்றது இருக்குல்ல. சோ அந்த தாட் எனக்கு இருந்துச்சு. அது அது பிரதிபலிக்கணும்லாம் இல்ல, பட் அது எழுதும் போது அது உருவாகி வந்து அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அது எனக்கே கொஞ்சம் இமோஷனா இருந்தது அந்த கேரக்டர் பார்க்கும்போது. சோ ஏமாற்றப்பட்டதுதான் எழுதணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க அது சொல்லியிருந்தாங்க இல்லையா. இது வந்து இயல்பாவே நாடக இதுல நடக்கிறது. பெரும்பாலும் நாடகத்துக்கு சினிமாக்கு வரக்கூடிய பெண்களை வந்து ஆரம்ப காலகட்டத்துல சொல்றேன், யாருமே இல்லாதவங்க அந்த மாதிரி அப்படி நினைச்சுக்கிறது உண்டு. கலைக்காக வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் யாரும் பார்த்திருந்தாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. சோ அந்த எல்லாத்தையும் கொஞ்சம் இது பண்ணி எழுதினதுதான் அது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா இதை வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். மோஸ்ட்லி இதெல்லாம் சொல்லணும், இது பத்தி பேக்ரவுண்ட் இதெல்லாம் சொல்லணுமான்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு பேஷனட்டா வாசிச்சிருக்காங்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதை பத்தி சொல்றது மூலமா எலவேட் ஆகுன்றதுனால இதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். நன்றி. ரொம்ப பிரமாதமா பேசுனீங்க நீங்க.